தன தானியம் யோகம் பெற போகும் கும்பராசி அன்பர்களே, ஒரு அற்புதம் நடக்க போதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று 4 மாதம் அதே நிலையில் இருக்க போகிறார். அப்போ ஒரு கிரகம் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று 4 மாதம் உச்சம் பெற்று நேராக போய் வக்ரம் பெற்று அங்கேயே பயணிக்க போகிறார். அவர் கொடுக்கும் ராஜயோகத்தை பற்றி பேசுவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அதோட சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல. இதை பற்றி நிறைய ஜோதிடர்கள் இனி பேசுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்க. இந்த ஜனவரி மாத இறுதியில் இருந்து மே மாதம் இறுதி வரைக்கும் நடக்க போகிற அம்சம். அந்த நேரத்தில் ஜென்ம சனி விலகுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது மட்டுமா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயணித்து உங்கள் ராசியை பார்த்து வலு பெறச் செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அவர் உங்கள் 2-11க்குரியவராக இருக்கிறார். அப்போ அவர் கொடுக்கும் அற்புதத்தை பற்றி பேசுவோம். இதே நேரத்தில் ராகு பயிற்சியும் நடக்கும். இந்த நேரத்தில் சுக்கிரன் ஒரு கிரகம் மட்டும் உச்சம் பெற்றே இருக்கும். அதை பற்றி தான் யோகம். முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திருமணம் என்ற ஒரு விஷயங்கள் உறுதியாகும் தன்மை. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா? திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ ஃபைனலைஸ் ஆக போகுது. எந்த ஒரு தடையாக தான் சின்ன ஒரு பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், அந்த நிலை வந்தாச்சு. அப்போ ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து என்ன ஒரு பரிகாரம்னு சின்னதாக, அதாவது பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கீழாநெல்லியே குணப்படுத்தின்னு சொல்கிற மாதிரி உங்கள் ஊர் ஒட்டியே இருக்கிற ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலே உங்களை க்யூர் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி அம்சம் இருக்கிற கால சூழ்நிலை திருமணம் உறுதியாக கொண்டு அதன் வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இந்த திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ ஜாதக ரீதியாக ராகுகேது இல்லைன்னா கோச்சார ரீதியாக ராகுகேது பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த ராகுகேது பரிகாரங்கள், செவ்வாய் பரிகாரங்கள், கலஸ்திர தோஷம், இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். சுக்கிர தோஷம், சூரியன் ஏற்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விலகக்கூடியது, சக்ஸஸ் ஆகும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்கிற சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் சுபிட்சம் நடக்கிற காலகட்டம், குடும்பத்தில் எண்ணிக்கை அதிகரிக்கிற காலகட்டம். அப்போ குடும்பத்தில் எண்ணிக்கை அதிகரிக்குன்னா ஒன்று திருமணம் ஆகணும், இல்லை குழந்தை பிறப்பு வருகிற சந்தோஷமான நியூஸ் வருகிற காலகட்டம், இல்லை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்கிற சூழ்நிலை வருகிறது. அப்போ யாரோ ஒரு விஷயத்தை இணைச்சிக்கிற சூழ்நிலை உண்டு. இது குடும்பத்தில் அந்த வம்சம். இதே குடும்பம் மட்டுமா, நேராக பிஸ்னஸ் விஷயத்தை பேசுவோம். பிஸ்னஸ் என்ற ஒரு விஷயம் லக்காக இருக்கும் பாருங்க. 10ஆம் அதிபதி சில மாதங்களாக 6ல் நீச்சம் பெற்று பல தொந்தரவுகள், வரவு செலவு ஈக்குவல். இப்போ வரவு அப்படின்னு பக்கத்து செலவு எழுதிட்டு வந்திங்கன்னா செலவு அதிகமாக இருந்தது. மருத்துவ செலவு, வாகனம் சார்ந்த செலவு, மருத்துவத்திலே பார்த்திங்கன்னா ரத்த டெஸ்ட் எடுக்கிற, அந்த டெஸ்ட் எடுக்கிறன்றது, திருப்பி இன்னும் மருத்துவர் டாக்டரை மாற்றி பார்த்தது, டயர் வண்டிக்கு டயர் மாற்றினேன், இன்ஜின் ஆயில் மாற்றினேன், இது மாதிரி சொல்லாத பிரச்சனைகள் நடந்தது கும்பராசிக்கு தான். அப்போ விரை செலவுகள் அவ்வளோ நடந்தது இல்லையா? இனி எல்லாமே ப்ராஃபிட் மட்டும்தான் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. தொழில் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, வளர்ச்சியை கொடுக்க போது கை நிறைய பணம் வருகிற சூழ்நிலை, தன தானிய யோகங்கள் வருகிற சூழ்நிலை இருக்கிறனால இப்போ நீங்கள் டெவலப் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். வாக்குப்பொழிதம் அபிரிதமாக இருக்கும். நீங்கள் நேரத்தில் சொல்லக்கூடிய வாக்குகள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். வேலை வாய்ப்பு உறுதியாகுங்க. நிறைய நாள் பார்த்திங்கன்னா வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, திருமணம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அனைத்திற்கும் சக்ஸஸ் ஆகும். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பயணங்கள் ஏற்படுகிற வாய்ப்புண்டு. சின்ன இடமாற்றம் இருக்குது. ஒரு சிறுதூர பயணங்கள், ஒரு சிலருக்கு இந்த துபாய், அபுதாபி, சிங்கப்பூர் இந்த மாதிரி அவங்க தொழில் சார்ந்த வகையில் இருக்கிற ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணம் போயிட்டு வரலாம். நிறைய பேர் ஆஃபருக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கம்பெனி ரீதியாக வெளியே போயிட்டு வர சொல்கிறது. அப்போ கணவன் மனைவி ரீதியாக சுப பிரிவு மாதிரி போயிட்டு வர சூழ்நிலை இருக்குது. இது உங்களுக்கு பொருளாதார விருத்தி. அப்போ சம்பள உயர்வு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சம்பளம் இல்லை, சம்பளம் ப்ளஸ் இன்சென்டிவ். சுக்கிரன் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் குறிக்கும். சின்ன சிறு உபரிகளாக சிறு சேமிப்பு மூலம் சீட்டு போடுறது. அப்போ இந்த ஆக மொத்தம் ஒரு பணம் ரீதியாக ஒரு ப்ராஃபிட் உண்டு, தைரியமாக பண்ணலாம். ரைட். குரு 5லிருந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, குழந்தை பிறப்புக்கு யோகம் உண்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை விஷயம் இருக்குது. குரு அருள் கிடைக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கிற சூழ்நிலை இருந்தால், குலதெய்வ கோயில் அருள் இருக்கா, வாக்குப்பொழிதம் இருக்கா, தோஷம் எதாவது இருக்குமா, செய்வனை இருக்குமா, எந்த தோஷமும் இல்லை, செய்வனை இருந்தாலும் விலகிரும். செய்வனையை வெல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. கண் திருஷ்டி விலகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 2ல் வரனால அப்போ
தோஷங்கள் எதாக இருந்தாலும் விளையும். அவரே உங்கள் பாக்கியாதிபதி வேறு, அது பாதகம்னு எடுக்கிறதா நல்லதாக எடுக்கிறதான்னு அப்புறம் பார்ப்போம். இன்னும் குரு பார்க்குது இல்லையா, நல்லதாகவே எடுப்போம். ஆக மொத்தம் வளர்ச்சி இருக்கும். குரு 2/11 உங்கள் ராசியை பார்க்குறனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு கொஞ்சம் வேலை நேரம் மட்டும் அதிகரிக்கும், வேலைப்பளுகள் இல்லை. ஏன்னா 7.5 சனி முழுசாக மாறல, ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, சூழ்நிலை நிறையா இருக்குது. வேலை நேரங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டிய ஒன்று. பெண்களால் ஆதாயம், இப்போ பெண்ணாக இருந்தால் கூட இன்னொரு பெண்களால் ஆதாயம் ஏற்படுகிற சூழ்நிலை வருகிறது. தடைகள் விலகும். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் போயிட்டு பதில் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணேன், கிடைக்கல, பதில் வரல, சொல்கிறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆன்சர் இப்போ தான் வரும். ரைட். இப்போ பாருங்களேன், சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், வண்டி வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வீடா, ஏதோ வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே இருக்க போகுது. பிரம்மாண்டத்தை நோக்கி சிந்தனை இருக்கும். அதுபடி பண்ணணும். செய்கிறீங்களோ இல்லையோ, சும்மாவாகவே இடத்த பார்த்துட்டு வர்றது, வீட்டை பார்த்துட்டு வர்றது, இன்டீரியர் சும்மா பார்த்துட்டு வந்தேன், வாங்க போகிறீங்களான்னு கேட்டால் இல்லைம்பாங்க. ஆக மொத்தம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். அதனால் சும்மாவாவது போய் பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு லக்கு இருக்கிறனால வளர்ச்சி பெற்று வருவீர்கள். 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறனால வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு பணங்கள் உள்ளே வர்றது. பிஸ்னஸுக்கு வெளி மாநிலம் வெளிநாடுக்காரங்க புதுசாக டையப் போட வாய்ப்பு இருக்குது. புது நபர்கள் அறிமுகம் உண்டு. புது பாஷை கற்றுக்க வேண்டி இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் இருந்தால் ஹிந்தி கற்றுக்கிறேன்பாங்க, இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன், IELTS TOEFL GREம்பாங்க. அப்போ புது நபர்கள் அறிமுகம், வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களுடன் தொடர்பு ஏற்படுகிற வாய்ப்புண்டு. இது வளர்ச்சியை கொடுக்கும். இது போயிட்டு வாங்கன்னே சொல்லலாம். மலைக்கோயில்கள் சென்று வருகிற யோகங்கள், மலைக்கோயிலுக்கு போயிட்டு வர யோகம் வந்திருக்கு, போயிட்டு வரலாம். இப்போ வேண்டுதல், அந்த மொட்டை அடிக்கிறது, பூமுடி கொடுக்கறது, அப்புறம் இந்த காவல் தெய்வத்துக்கு ஏதோ ஒரு பொங்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வேண்டுதல், அதை நிறைவேற்றுங்க. இதை நிறைவேற்றிட்டு பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த ராசிக்கு என்னென்னா, கொடுத்த பணம் வரல, வட்டிக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வட்டிக்கு வட்டியை கட்டிய நிலையிலிருந்து மாறி உங்களுக்கு உங்கள் பணம் நல்ல அமைப்பு இருக்குது. இந்த நேரத்தை எடுத்து கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிடணும். 2வது தான் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி போகணும். எடுத்தோடனே கடனை அடைக்காமல் சொத்து சொங்கள் வாங்கக்கூடாது. கடன் இல்லாதவங்க தான் கடன் தேவையான பார்த்து வாங்கணும். ரைட். இப்போ இந்த 7ல் பார்த்திங்கன்னா கேதுன்னு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கேதுக்கு ஜாதகம் லக்ன ரீதியாக ஏதோ பரிகாரம்னா அதை பார்த்து பண்ணிக்கணும். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பார்த்து என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்கிறேன். நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு. இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அது குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு தன யோகத்தை கொடுக்கும். புடவை சம்மந்தம், யாருக்கோ புடவை வாங்கி தரது, சேரீ வாங்கி தரது, இந்த மாதிரி அத்தை வகைகளுக்கு புடவை கொடுக்குறது பெண்டிங் இருக்குது. இல்லை அம்பாளுக்கு புடவை சாத்துறேன்னு வஸ்திர தானம் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டுதல் பணம் பெண்டிங் இருக்குது. அந்த மாதிரி அதை நிறைவேற்ற செஞ்சுருங்க. ரைட். ஒரு நகை பார்த்திங்கன்னா அந்த சீர் செய்ய வேண்டியது பெண்டிங் இருந்தால், இப்போ சொந்தத்தில் ஒருத்தங்க சீர் செய்ய வேண்டியது பெண்டிங் இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு சீரோ ஒரு உறவு ரீதியாக இருக்கிற ஒரு விஷயத்தை நிறைவேற்றிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆயிரும். சுக்கிரன்கிறது அத்தையை குறிக்கும், அதுவும் கிஃப்டையும் குறிக்கும், சீரையும் குறிக்கும், நமக்கு வருகிற அந்த இதையும் குறிக்கும். அந்த வசதிகள், மொய் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த தான். அப்போ இது ஏதாவது கட்ட வேண்டியிருந்தால் கட்டிட்டா இது நமக்கு ஆக்டிவேஷன் நடந்து டெவலப் ஆகிடும். ராகு சந்திரன் வருகிற காலகட்டத்தில் மனசு மட்டும் கொஞ்சம் அளவாயிரும், ஓவர் சிந்தனையாக இருக்கும். ஒரு முடிவுகளை உங்கள் உறவினர்களோ தெரிந்தவர்களோ 1க்கு 2 டைம் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். சில மாதங்கள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற எல்லா டிசிஷன் ரைட்டாக இருக்கும். இருப்பினும் ரைட்டான டிசிஷனாக தெரியாத விஷயங்களில் உங்கள் வட்டார உறவுகள்கிட்ட ஒரு முறை ஒப்பீனியன் கேட்டுக்காங்க. கோபத்தை குறைக்கணும். ராகு சந்திரன் வரும்போது மனசலைவது, டக்குன்னு கோபம் வருகிற சூழ்நிலை வருது. கோபத்தை கரைக்கணும். இந்த நேரத்தில் கோபப்படுறத விட சாமர்த்தியமாக வெல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப கவனம். ரைட். இன்னும் பரிகாரம் பண்ணிக்கணும்னா மாரியம்மன் வழிபாடு ஃபஸ்ட்டு ஆப்ஷன். 2வது நரசிம்மர் வழிபாடு. ரைட். 3வது இலுப்பை எண்ணெய் தீபம் போடுறது. எண்ணெய் தீபம், இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு வர இன்னும் தடைகள் விலகும், எதிரிகள் விலகுவாங்க, தொந்தரவுகள் விலகும், அனைத்திலும் வெற்றி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ராசி எண்கள் இதெல்லாம் பயன்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர், அப்புறம் 4ஆம் நம்பர், இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி பாருங்கள். அதற்கு அடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 5ஆம் நம்பர். இந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.